இலங்கையின் முதற்தர சுற்றுலா தலம் ரீச்சாவின் மாபெரும் உணவு திருவிழா செப்டம்பர் மாதம் 5, 6 மற்றும் 7ஆம் தேதிகளில் இன்றைய டிக்கெட்டுகளை பெற்றுக் கொள்ளுங்கள். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அவர்களும் அவர் செய்த ஊழலுக்காக கைது செய்யப்பட்டிருக்கிறாரே ஒழிய இதிலே எந்தவித அரசியல் பின்னணிகளோ அரசியல் பழிவாங்கல்களோ கிடையாது. சாதாரண மக்களுக்கும் இலங்கையிலே ஒரு நீதிதான். இலங்கையிலே அவர்களுக்கு வழங்கப்படுகின்ற தண்டனைகளும் ஒரே தண்டனைகள் தான். ஜனாதிபதி என்பதற்காக அவருக்கு வேறு விதமான தண்டனைகளோ அல்ல வேறு விதமான சலுகைகளோ வழங்கப்படவில்லை. வணக்கம். மற்றொரு செய்தி. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அவர் செய்த ஊழலுக்காக கைது செய்யப்பட்டுள்ளாரே தவிர எந்தவித அரசியல் பின்னணிகளும் கிடையாது என்று வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ஜெகதீஸ்வரன் தெரிவித்துள்ளார். ஊழல் மோசடிகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுப்போம் என்று தேசிய மக்கள் சக்தியின் தேர்தல் விஞ்ஞாபனத்திலேயே கூறப்பட்டிருந்தது. அந்த வகையில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அவர் செய்த ஊழலுக்காக கைது செய்யப்பட்டுள்ளாரே தவிர அதில் எந்த விதமான அரசியல் பின்னணிகளும் பழிவாங்கல்களும் அதில் கிடையாது என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். உண்மையிலே தேசிய மக்கள் சக்தியானது தேசிய மக்கள் சக்தி அதனுடைய கொள்கை அடிப்படையிலேயே தேர்தல்களிலே தேர்தல் பிரச்சார மேடைகளிலே மட்டுமல்லாமல் எங்களது தேர்தல் விஞ்ஞாபனத்திலேயே முக்கியமான விடயம் இருக்கின்றது. ஊழல் மோசடிகளுக்கு எதிராக நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் என்ற வகையில். அந்த வகையிலே நாங்கள் தொடர்ச்சியாக அதற்கான நடவடிக்கைகளை எடுத்துக்கொண்டு வருகின்றோம். அந்த வகையிலே முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அவர்களும் அவர் செய்த ஊழலுக்காக கைது செய்யப்பட்டிருக்கிறாரே ஒழிய இதிலே எந்தவித அரசியல் பின்னணிகளோ அரசியல் பழிவாங்கல்களோ கிடையாது. சாதாரணமாக ஜனாதிபதிக்கு சாதாரண மக்களுக்கும் இலங்கையிலே ஒரு நீதிதான். இலங்கையிலே அவர்களுக்கு வழங்கப்படுகின்ற தண்டனைகளும் ஒரே தண்டனைகள் தான். ஜனாதிபதி என்பதற்காக அவருக்கு வேறு விதமான தண்டனைகளோ அல்ல வேறு விதமான சலுகைகளோ வழங்கப்படவில்லை. அந்த வகையிலே நீதியான வகையிலே விசாரணைகள் இடம்பெற்று சாட்சியங்களுடன் ஒப்புதல் செய்யப்பட்டு அவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். எனவே இந்த கைதானது நாட்டு மக்களுக்கு ஒரு செய்தியை கூறுகின்றது என்னவென்று சொன்னால், இந்த எமது தேசிய மக்கள் சக்தியின் அரசாங்கத்திலே யார் ஊழல் மோசடிகளில் ஈடுபடுகிறார்களோ அவர்கள் எந்தவித தராதரமும் பார்க்கப்படாமல் நிச்சயமாக தண்டனைக்கு உட்படுத்தப்படுவார்கள், நீதியின் முன் நிறுத்தப்படுவார்கள் என்பதற்கு இந்த கைது ஒரு உதாரணமாக கொள்ளலாம். ඇත්තටම ගත්තොත් අපි කවුරුත් දන්නවා රටේ දේශපාලන ඉතිහාසයේදී රටේ බලට පත්විච්ච සියලු ආණ්ඩු මැතිවරණ ව්‍යාපාරය ඇතුලේ මැතිවරණ පොරොන්දු ඇතුලේ දිගින් දිගටම තමන්ගේ ජයග්‍රහණය වෙනුවෙන් බොහෝ පොරොන්දු දීලා තියෙනවා. හැබැයි මේක ජනතාව දන්නවා. විශේෂයෙන් ගත්තොත් පසුගිය ජාතික ජනබලවේගයේ මැතිවරණයේදී අපි රටේ ජනතාවට මෙරට හදන විදිහත් රටේ දූෂණ වංචාව නැති කරන විදිහත් රටේ ගත්තොත් වැඩිකරුවන්ට නීතිමය පැත්තෙන් දඩුවම් කරන විදිහත් රටේ නව දේශපාලන සංස්කෘතියක් හැදීම සම්බන්ධව අපි ජාතික වශයෙන් ප්‍රතිපත්තිබද්ධ වශයෙන් ප්‍රකාශයක් කරා. ඇත්තම අපි හිතනවා මේ ප්‍රතිපත්ති ප්‍රකාශය අනුව අපට රටේ ජනතාව පාර්ලිමේන්තුව තුළ 159ක බහුතර 3/2 බලයක් ලබා දෙලා තියෙනවා. අපි බලය ගත්තේ ජනතාවට යම් කිසි විදිහක ගිවිසුමක් සහ පොරොන්දුවක් වෙලා. ඉතින් ඒ අනුව අපි මේ වෙනකොට මේ පසුගිය කාලේ පුරා මේ රටේ දේශපාලන අධිකාරී වෙන්න පුළුවන්, පරිපාලන අධිකාරී වෙන්න පුළුවන්, විවිධ ව්‍යාපාරිකයෝ වෙන්න පුළුවන්. කවුරු හරි කෙනෙක් මේ රටේ මහජන මුදලක් හෝ රටේ රාජ දේපලක් හෝ අවභාවිත කරලා තියෙනවා නම් ඒ සඳහා වෙච්ච නීතිමය ක්‍රියාමාර්ග ඇතුලේ ඒ සඳහා වෙච්ච ක්‍රියාමාර්ග ගන්නවා. මම හිතන්නේ ඉතින් අපේ රටේ මෙවැනි පොඩි මිනිහට දුප්පත් මිනිහට සාමාන්‍යයෙන් මේ රටේ පහළ මිනිහට නීතිය ක්‍රියාත්මක වුණා. නමුත් දැන් මේ ආණ්ඩුව ඇතුලේ ඉතින් රටේ විධායක නිලධාරීන්ට ඇමතිවරුන්ට විශේෂයෙන් ගත්තොත් එහෙම ලංකා ඉතිහාසයේ මුල් වතාවට විධායක ජනපතිවරයෙක් සඳහා වෙච්ච නීතිමය කටයුතු ඉටුමින් යනවා. ඒක දේශපාලන පරිගණකයක් නෙවෙයි. අපි හිතනවා ඉතින් ඒ සඳහා වෙච්ච අධිකරණ ක්‍රියාවලියක් ඒ වගේම ගත්තොත් නීතිමය ක්‍රියාවලියක් යනවා. ඒ අනුව තමයි මේ කටයුතු වෙන්නේ. ඒකෙන් අහනවා මේ සිද්ධියක් එක්ක විපක්ෂයේ දේශපාලනය සියලු දෙනා එකතු වෙලා තියෙනවා. මේක ආණ්ඩුවට අභියෝගයක් නෙවෙයි දෙමතුමා. ඒත් මෙහෙමයි. දැන් අපි හිතන්නේ අපේ රටේ අවුරුදු 76ක් තිස්සේ මේ දේශපාලන ව්‍යාපාර පාට වලින් වෙනලා තිබ්බා. ප්‍රතිපත්ති වලින් වෙනලා තිබ්බා. නම් වලින් වෙනලා තිබ්බා. වෙනම කාර්යාල තිබ්බා. හැබැයි මේගොල්ලෝ මාරුවෙන් මාරුවට මේ දේශපාලනය කරගෙන ගියා. හැබැයි රටේ ජනතාව, සිංහල රටේ ශ්‍රී ලාංකික ජනතාව, දෙමළ සිංහල මුස්ලිම් ජනතාව මේ දේශපාලනයේ තේරුම් ගත්තා. ඒක හඳුනාගත්තා. ඒ නිසා මේ දේශපාලනය මේ සියල්ල එකට තියලා කරද්දුවා. ඒ නිසා දැන් ඒගොල්ලොන්ට සිද්ධ වෙලා තියෙනවා ඒගොල්ලොන්ගේ ඇත්ත ප්‍රතිපත්තිය, ඇත්ත ඌමනාව සහ ඇත්ත ගමන වෙනුවෙන් එකතු වෙනවා. ඔකම ඇත්ත කාරණේ.